டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் 15 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூனு உளுந்து, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் நிலக்கடலை, 5 வெங்காயம், 5 தக்காளி. ஈக்குவல் சைஸில் இருக்கணும், ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாதி, தக்காளி பாதி. வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி பாதி. இப்போ இந்த பருப்பு, கடலை இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சு எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக கடுகு போடுங்க. கடுகு நம்ம லாஸ்ட்டாக தாளிப்போம், அதனால் இதுக்கு லைட்டாக மட்டும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை, ரொம்ப எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும். வரமிளகாயை போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் வரமிளகாவும் ஈக்குவல் அமௌண்ட் பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம். வச்சுருக்கிற 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நிலக்கடலை ஆப்ஷனல் தான். நீங்கள் நிலக்கடலை போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு. நான் 2 ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். நிலக்கடலை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும், நிலக்கடலை போடலைன்னா ஒரு டேஸ்ட்டு வரும். நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இதே வானலில் தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் போடலை, இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெயே தேவையில்லை. அதே வானலில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் அதை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், நார்மலாக அந்த ஒரு டார்க் கலர் வர வேண்டாம், ஒரு எல்லோயிஷ் கலர் வரும்போதே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இதில் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது தக்காளி சட்னிக்கு. தக்காளி நல்லா பழமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஒரு கட்டு இருந்தாலும் கொத்தமல்லி போடலாம். பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி போடும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஆற வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். தக்காளி வெங்காயம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சிக்கலாம். இதே இதுலேயே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக வச்சுக்கோங்க. இதுலேயே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு போட்டுக்கோங்க.
சூடாக போட்டிங்கன்னா மிக்ஸி மேலே அடிச்சிரும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அந்த ஒரு கொரகொரப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிட்டு உளுந்து போட்டு, இப்போ கொஞ்சம் வரமிளகாயும் போட்டால் வாசமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. வரமிளகா போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் கொத்தமல்லி மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் கொத்தமல்லியை மட்டும் ஆட் பண்ணி போட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.